ஓகே. ஸோ ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ஜஸ்ட் டேட்டாஸ் அக்கௌண்டோட டேட்டாஸ் அக்கௌண்டோட முடிச்சோம்ல, கரெக்டா? எஸ் கரெக்ட் மேம். தானே? டேட்டாஸ் அக்கௌண்ட்ல ஃபார்மேட் பார்த்தோம், அதோட ஒரு சம் பார்த்தோம், கரெக்ட் தானே? ஓகே, அது எஸ் ரீகால் மேம். பண்ணுமா இல்ல நெக்ஸ்ட் பில் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல இருந்து போலாமா? மேம் நெக்ஸ்ட் சம் வந்து போவாங்க. ஓகே. ஸோ ஃபார்மேட் ஆஃப், ஸோ அடுத்து பார்க்கறது வந்து பில் ரிசீவபிள் அக்கௌண்ட். பில் ரிசீவபிள் அக்கௌண்ட்னா என்னன்னா நமக்கு வர பில்ஸ். ஓகேவா, புரிஞ்சுதா? ஓகேவா, எஸ் மேம். சன்ரி டெட்டாஸ், அதாவது டெட்டாஸ், அதாவது பில் ரிசீவபிள் என்னன்னா நம்ம வந்து என்ன சொல்றது, லைக் இது இது சிம்பிளா சொல்லணும்னா கேஷ் டிரான்சாக்ஷன் நடக்கும் போது இந்த பில் ரிசீவபிளோ இல்ல டெட்டாஸோ வர மாட்டாங்க. ஏன்னா இப்போ 50,000 உனக்கு ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு ஒர்த்தான சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா அதை கேஷுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, இல்ல கேஷுக்கு வந்து நீ சேல் பண்ணிருக்க அப்படின்னா அந்த அந்த சோ அந்த சேல் நடந்த அந்த இதே வந்து உனக்கும் அந்த ரெஸ்பெக்டிவ் கஸ்டமர்ஸ்க்கான ரிலேஷன்ஷிப் ஓவர். ஓகேவா? அவங்க கேஷ் கொடுத்துருவாங்க, நீ அதுக்கு ஒர்த்தான கூட்ஸ் கொடுத்துருவ. ஸோ நோ மோர் கான்டாக்ட் பிட்வீன் யூ அண்ட் தெம். ஓகேவா? ஆனா இதே வந்து இப்போ நீ அதே டிரான்சாக்ஷன் வந்து கிரெடிட்ல கொடுக்குற, கிரெடிட்ல வந்து ஒரு ஒரு 50,000 இல்ல ஒரு 60,000 ஒர்த்தான ஒரு 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 கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, நீங்க சேல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து ஓகே நான் 10,000 நான் இப்போ பே பண்றேன், ரிமைனிங் 40,000 50,000 நான் வந்து இஎம்ஐல கொடுத்துட்றேன் அந்த மாதிரி சொல்றாங்கன்னா அந்த ஸ்டேஜ்ல தான் வந்து டெட்டாஸ், பில் ரிசீவபிள், பில் பேயபிள், கிரெடிட்டாஸ், ஸோ இவங்க எல்லாம் வருவாங்க. புரிஞ்சுதா கான்செப்ட்? ஹலோ? எஸ் மேம். ஓகே, ஓகேடா. ஸோ ஃபார்மேட் வந்து பார்க்கலாம். ஸோ பில் ஓப்பனிங் பேலன்ஸ். ஓகேவா? ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் வரும். தென் சன்ட்ரி டெட்டாஸ். சன்ட்ரி டெட்டாஸ்னா என்ன? பில் ரிசீவபிள் ரிசீவ் டியூரிங் த இயர். சன்ட்ரி டெட்டாஸ்னா யாரு? டெட்டாஸ்னா யாரு? நமக்கு அமௌண்ட் கொடுக்குறவங்க, த பர்சன் ஹூ பேயிங், ஹூ பேயிங் த டெட்ஸ் டு அஸ். ஸோ அவங்க தான் வந்து சன்ட்ரி டெட்டாஸ். ஓகேவா? சன்ட்ரி கிரெடிட்டாஸ்னா நம்ம யாருக்காவது நம்ம வி ஆர் லைபிள் டு பே சம் அதர். ஸோ அவங்க யாரை அவங்க நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சன்ட்ரி கிரெடிட்டாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? So sundry debtors na bill receivable received during the year. Okay va? Then by cash or bill receivable honored. Okay va? என்னது cash ஆவோ என்ன சொல்றது, பில் வந்து நமக்கு உள்ள வந்திருக்கு அப்படின்னா அது. தென் பை சன்ட்ரி டெட்டாஸ் அக்கௌண்ட் பில் ரிசீவபிள் டிஸ்ஆனர். டிஸ்ஆனர்னா என்ன? அந்த பில் வாங்கிருக்கீங்க, அந்த பர்டிகுலர் பில்ல வந்து நீங்க போடும்போது அதுல கேஷ் இல்ல அப்படின்னா அது என்ன ஆயிரும்? டிஸ்ஆனர் ஆயிரும். ஸோ அதை வந்து என்னது? பில் டிஸ்ஆனர். ஸோ இதெல்லாம் வச்சு நீங்க கண்டுபிடிக்கிறது வந்து பில் பில் பை பேலன்ஸ் க்ளோஸ் டவுன் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபார்மட் ஆஃப் பில் ரிசீவபிள் அக்கௌண்ட். ஸோ ஃபார்மட் ஆஃப் பில் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். ஓகே. மதுமிதா, சவிதீரன், ஏதாவது டவுட் இருக்கா? நோ. நோ மேம். ஓகே, ஓகேடா. ஓகே, ஸோ சம் பாருங்க, illustration 12. So from the following particulars, prepare the receivable account and compare the bill receivable from the debtors. ஓகேவா? ஓப்பனிங் பில் ரிசீவபிள் வந்து 20,000, க்ளோசிங் பில் ரிசீவபிள் வந்து 30,000. ஓகேவா? கேஷ் கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில் ரிசீவபிள் வந்து 60,000. ஓகேவா? பில் ரிசீவபிள் டிஸ்ஆனர்ட் வந்து 5,000. ஓகேவா? சோ இத வந்து நீங்க ஃபார்மட் படி என்ன பண்றீங்க, எங்க எங்க வரும்னு சொல்லி அப்ளை பண்றீங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் எங்க வரும்? சோ டூ பேலன்ஸ் brought down. brought downனா என்ன? ஓப்பனிங் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ? 20,000. சோ நெக்ஸ்ட் வந்து கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில் ரிசீவபிள் எவ்வளவு கேஷ் வந்துருக்கு? 60,000 வந்துருக்கு. ஸோ பை கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் 60,000. நெக்ஸ்ட் பில் பில் ரிசீவபிள் டிஸ்ஆனர்ட். பில் ரிசீவபிள் டிஸ்ஆனர்ட்னா பில் வந்து நமக்கு என்ன இருக்கு? டிஸ்ஆனர் ஆயிருக்கு. ஸோ பை டெட்டார்ஸ் அக்கௌண்ட் வந்து 5,000. ஓகேவா? இப்போ மொத்தம் எவ்வளோ? க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ? 30,000. ஸோ பை பேலன்ஸ் கேரி டவுன். கேரி டவுன் என்ன? க்ளோஸ் டவுன். ஓகேவா? ஸோ அது என்னது? 30,000. ஸோ டோட்டலா ஆட் பண்ணீங்கன்னா 95,000 வரும். ஸோ 95,000 இருந்து அந்த பேலன்ஸ் brought டவுன் மைனஸ் பண்ணீங்கன்னா 75,000. 75,000 என்னது? உங்களோட டெட்டாஸ் அக்கௌண்ட் பில் ரிசீவ் டியூரிங் த இயர் வந்து என்னது? 75,000. ஸோ இந்த சம்ல ஏதாவது டவுட் இருக்கா? அது புரியுதா எப்படி அங்க போட்டிருக்காங்கன்னு? எஸ் மேம்.
ஓகே எஸ் மேம். சவின் தீரன் டவுட் இருக்கா இல்ல? நோ மேம். இல்ல மேம். ஸோ நெக்ஸ்ட் சம் போலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 13th சம். 13th சம் என்ன? ஸோ ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் கால்குலேட் த டோட்டல் சேல்ஸ். ஓகேவா? டோட்டல் சேல்ஸ் வந்து நீங்க இப்போ ஃபைண்ட் பண்ணணும். டோட்டல் சேல்ஸ்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எந்த சேல்ஸும் ஆட் ஆனா டோட்டல் சேல்ஸ் வரும். கேஷ் சேலும் கிரெடிட் சேலும் மேம். வெரி குட். எங்க மீதி எல்லாம் ஆன்சரே காணோம். ஓகே ஓகே ஸோ debtors as on 1st April 2017. ஸோ ஓப்பனிங் என்ன? 1,50,000. ஓகேவா? பில் ரிசீவபிள் என்ன? பில் ரிசீவபிள் வந்து லைக் ஓப்பனிங் பில் ரிசீவபிள் வந்து 40,000. ஓகேவா? கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ் வந்து 3,90,000. கேஷ் ரிசீவ்டு ஃபார் த பில் ரிசீவபிள் வந்து 90,000. பில் ரிசீவபிள் டிஸ்கவுண்டட் வந்து 10,000. சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து 40,000. bill receivable as on 31st March, sundry debtors as on 31st March, cash sales. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம வந்து லைக் பில் ரிசீவபிள் அக்கௌண்ட்டும் லைக் டெட்டாஸ் அக்கௌண்ட்டும் வந்து போடணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி போடுவோம்? ஸோ ஃபர்ஸ்ட் பில் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல என்ன வரும்? பை கேஷ் அக்கௌண்ட் டெட்டார். பை கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் வந்து 90,000. அதாவது பில் ரிசீவபிள் லைக் கேஷ் ரிசீவ்ட் ஃபார் த பில் ரிசீவபிள் வந்து 90,000. ஓகேவா? தென் வந்து பில் டிஸ்ஆனர்ட்னா என்ன? பில் வந்து டிஸ்ஆனர்ட் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து எவ்வளவு? 10,000. ஸோ அப்போ 90,000 பிளஸ் 10,000. ஓகேவா? தென் ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன? பில் ரிசீவபிள் as on 1st April 2017 வந்து 40,000. ஓகேவா? ஸோ அப்ப என்ன பண்றீங்க? கேஷ் அக்கௌண்ட் இது டெட்டாஸ், தென் க்ளோசிங் பேலன்ஸ். பில் க்ளோசிங் என்னது? 30,000. ஓகேவா? ஸோ டோட்டலா ஆட் பண்ணீங்கன்னா 1,30,000. ஸோ 1,30,000 வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் 40,000 மைனஸ் பண்ணீங்கன்னா ஸோ 90,000. 90,000 தான் என்னது? பில் ரிசீவபிள் டியூரிங் த இயர். ஸோ இப்போ வந்து நமக்கு பில் ரிசீவபிள் டியூரிங் த இயர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? அடுத்து வந்து டெட்டாஸ் அக்கௌண்ட் போடுறோம். டெட்டாஸ் அக்கௌண்ட் ஞாபகம் இருக்கா? என்னென்ன ஒரு டெட்டாஸ் அக்கௌண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பை கேஷ் அக்கௌண்ட் பை கேஷ் அக்கௌண்ட் டெட்டார், அதாவது கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும். எப்படின்னா எது வந்து ரிசீவபிள் வரும், எது வந்து லைக் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்ல வரும், கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நீங்க கொஸ்டின் பேப்பர் வந்தோடனே லைக் வந்து இது வந்து ரிசீவபிள் அக்கௌண்ட்ல வரும், இது வந்து டெட்டார்ஸ் அக்கௌண்ட்ல வரும்னு சொல்லி என்ன பண்ணிக்கணும்? மார்க் பண்ணி வச்சுட்டு வந்து சம் ஓப்பன் பண்ண ஆரம்பிங்க. நீங்க கொஸ்டினை படிச்சுட்டு டேரக்டா சம் போனீங்கன்னா கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நீங்க வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ கொஸ்டின் வந்தோடனே இதெல்லாம் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல வரும், இதெல்லாம் வந்து லைக் டெட்டாஸ் அக்கௌண்ட்ல வருங்கிறது கரெக்டா போட்டு வச்சுட்டு செப்பரேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ தென் பை கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் வந்து அதாவது கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ் வந்து 3,90,000. ஓகேவா? சேல்ஸ் ரிட்டர்ன் எவ்வளோ? 40,000. ஓகேவா? பை பில் ரிசீவபிள் அக்கௌண்ட், அதாவது நமக்கு பில்ஸ் வந்து எவ்வளவு ரிசீவ் ஆயிருக்கு? 90,000 வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஓகேவா? தென் இந்த சைடு வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ? ஓப்பனிங் பேலன்ஸ் ஆன் டெட்டார்ஸ் எவ்வளோ? 1,50,000. ஓகேவா? பில் ரிசீவபிள் டிஸ்ஆனர்ட் எவ்வளோ பில் பில் ரிசீவபிள் டிஸ்ஆனர்ட் எவ்வளோ? 10,000. ஓகேவா? தென் வந்து க்ளோசிங் டெட்டார் வந்து 1 lakh. ஒரு நிமிஷம். ஓகே. சேல்ஸ் அதாவது லைக் க்ளோசிங் சன்ட்ரி டெட்டாஸ் as on 31st March 2018 லைக் 18 என்ன? 1,30,000. ஸோ ஓவராலா ஆட் பண்ணீங்கன்னா லைக் 60,000. ஸோ அதுல இருந்து லைக் அந்த 1,50,000 பிளஸ் 10,000 ஆட் பண்ணி ஸோ மைனஸ் பண்ணீங்கன்னா லைக் யூ ஆர் கெட்டிங் ஆன்சர் 4,90,000. ஸோ இப்போ உங்களோட டோட்டல் சேல்ஸ் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? கேஷ் சேல்ஸ் பிளஸ் கிரெடிட் சேல்ஸ். கேஷ் சேல்ஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, 2 lakh வந்து கொடுத்துட்டாங்க. 2 lakh பிளஸ் உங்களோட சேல்ஸ் அக்கௌண்ட்னா என்ன? டெட்டாஸ் அக்கௌண்ட்டை வச்சு நீங்க ப்ரிப்பேர் பண்றது சேல்ஸ் அக்கௌண்ட், அதாவது கிரெடிட் சேல்ஸ். ஓகேவா? ஸோ கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோ? 4,90,000. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 6,90,000 இஸ் யுவர் டோட்டல் சேல்ஸ். புரிஞ்சுதா? ஸோ இது வந்து பில் ரிசீவபிள் அக்கௌண்ட், டெட்டாஸ் அக்கௌண்ட், இது ரெண்டுமே நம்ம எதுக்கு ப்ரிப்பேர் பண்றோம்? கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறத ப்ரிப்பேர் பண்றோம். கேஷ் சேல்ஸ் வந்து ஆல்ரெடி கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இங்க வந்து ரிசீவபிள் அக்கௌண்ட் போட்டு டெட்டாஸ் அக்கௌண்ட் போட்டு ஸோ ஒன்ஸ்
கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த டோட்டல் சேல்ஸ். இதுல இந்த சம்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஒரு ஒன்ஸ் பாருங்க பாப்போம், கண்டிப்பா இந்த சம்ல டவுட் இருக்கும். ஸோ ஒன்ஸ் லைக் சம் பாருங்க. புக் வச்சிருக்கீங்களா? சவின் தீரன் புக் கையில இருக்கா? இருக்கு எஸ் மேம். மேம். ஸோ இந்த சம் மட்டும் ஒன்ஸ் பாருங்க. டவுட் இருந்துச்சுன்னா இப்பவே கேளுங்க பாப்போம். ஃபைனா ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். மதுமிதா, பிரமதா? No, ma'am. No, ma'am. ஓகே. சவின்? மேம் இல்ல மேம் அதெல்லாம். ஸோ ஓகே. ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தது வந்து கிரெடிட் சேல்ஸ். ஸோ கிரெடிட் சேல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம் தான் பார்த்தோம். கிரெடிட் சேல்ஸுங்கும் போது நீங்க வந்து லைக் சேல் வந்து கிரெடிட்ல பண்ணிருக்கீங்க. ஸோ அதனால இதுல வந்து பில் ரிசீவபிள் அக்கௌண்ட், டெட்டாஸ் அக்கௌண்ட் வருது. ஸோ அப்போ நீங்க சிம்பிளான கான்செப்ட்ல எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா, சேல்ஸ் கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ரெண்டு அக்கௌண்ட் இருக்கும். ஒன்னு பில் ரிசீவபிள் அக்கௌண்ட், இன்னொன்னு டெட்டாஸ் அக்கௌண்ட். ஓகேவா? இது வந்து சேல்ஸுக்கு. இப்ப நெக்ஸ்ட் பாக்குறது வந்து கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட். ஓகே, கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்க்கு எப்படி வரும் அப்படின்னா, கிரெடிட் பர்ச்சேஸ். ஓகேவா? பர்ச்சேஸுக்கு தான் வந்து என்ன வரும்னா கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டும் லைக் இது பில் பேபிள் அக்கௌண்ட் வரும். கிரெடிட்டாஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம பர்ச்சேஸ் இப்ப நம்ம கிட்ட ஒருத்தவங்க வந்து எப்படி வந்து கிரெடிட்ல பர்ச்சேஸ் பண்றாங்களோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிருப்போம், யாருக்கிட்டயாவது வந்து கிரெடிட்ல பர்ச்சேஸ் பண்ணிருப்போம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நம்ம வந்து இப்போ ஒரு டிவி ஷோரூமோ இல்ல வேற எங்கேயோ போய் நம்ம வந்து லைக் காரோ இல்ல ஹோம் லைக் கார் லைக் ஹோம் விட்டுருங்க. ஸோ காரோ இந்த மாதிரி நீங்க ஏதாவது பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா, ஸோ நம்ம கிட்ட ஆன் கேஷ் இருந்துச்சுன்னா வி கேன் பே ரெடி கேஷ் அண்ட் வி கேன் பை. இல்ல அப்படின்னா காஷும் நம்ம என்னதான் பண்ணுவோம், லோன் தான் போடுவோம். ஸோ அதெல்லாம் தான் என்னது கிரெடிட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ அப்போ சேல்ஸுங்கும் போது டெட்டாஸ் அக்கௌண்ட்டும் ரிசீவபிள் அக்கௌண்ட்டும் வரும். லைக் பர்ச்சேஸுங்கும் போது பேபிள் அக்கௌண்ட்டும் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டும் வரும். இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சா, இந்த ரெண்டும் புரிஞ்சாலே நீ ஈஸியா சம் போட்டுடலாம். புரிஞ்சுதா? எந்த இதுல வந்து எந்தெந்த ரெண்டு அக்கௌண்ட் வருங்கிறது புரிஞ்சுதா? மேம் ஒன்ஸ் மோர் சொல்லுங்களா மேம்? சேல்ஸ் அக்கௌண்ட். இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து சேல்ஸ். ஓகேவா? ஸோ சேல்ஸ்ல வந்து வேணா நீ நோட் பண்ணி வச்சுக்கோ. சேல்ஸ் அப்படிங்க கிரெடிட் சேல்ஸ் அப்படிங்கும் போது ரெண்டு அக்கௌண்ட் வரும். ஒன்னு டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட், டெட்டாஸ் அக்கௌண்ட்டும் பில் ரிசீவபிள் அக்கௌண்ட்டும் வரும். நோட் பண்ணி நோட் பண்ணிக்கிறியா? ஓகே மேம். ஸோ டெட்டாஸ் அக்கௌண்ட் ரிசீவபிள் அக்கௌண்ட் வரும். ஓகேவா? ஸோ பர்ச்சேஸ்னா என்ன, நம்ம யார்கிட்டயாவது பர்ச்சேஸ் பண்ணிருப்போம். ஸோ லைக் நம்ம கிரெடிட்ல பர்ச்சேஸ் பண்ணிருப்போம். ஸோ அப்ப என்ன வரும், அப்ப நமக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் என்ன, நமக்கு கொடுத்தவங்க வந்து நம்மளோட கிரெடிட்டாஸ். அப்ப நம்ம திருப்பி கிரெடிட்டாஸ் என்ன, நம்ம வந்து அவங்களுக்கு லைபிள் டு பே. ஓகேவா? ஸோ அதனாலதான் நம்ம அவங்கள வந்து கிரெடிட்டாஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ கிரெடிட்டாஸ் வந்து கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டும் பில் பேபிள் நம்ம தான் வந்து பே பண்றோம். ஸோ பில் பேபிள் அக்கௌண்ட் வரும். புரிஞ்சுதா இது ரெண்டும்? எஸ் மேம். ஓகே. ஓகேவா? ஸோ
மித்தவங்களுக்கு புரிஞ்சது தானே? இதுக்கு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சு, ஏன்னா இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சாதான் உங்க சம்ம வந்து நீங்க லைக் பப்ளிக்ல வந்து சம்டைம்ஸ் ட்ரிக்கியா கேட்டாங்கன்னா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதனால கான்செப்ட் வந்து கிளியரா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சது தானே? எஸ் மேம். ஓகேடா. ஸோ ஃபார்மேட் பார்க்கலாம். ஸோ ஃபார்மேட் ஆஃப் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். ஸோ கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்ல என்ன ஃபார்மேட் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ். டெட்டார்ஸ் அக்கௌண்ட்ல ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைட்ல வரும். கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்ல வந்து என்ன சொல்றது, கிரெடிட் சைட்ல வரும். புரிஞ்சுதா? ஓப்பனிங் பேலன்ஸ் பை பேலன்ஸ் brought டவுன். ஓகேவா? அதே மாதிரி பர்ச்சேஸ். இப்படி போயிட்டான். ஸோ தென் பர்ச்சேஸ், கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து கிரெடிட் சைட்ல வரும். தென் பை பேலன்ஸ் அக்கௌண்ட் டிஸ்ஆனர்ட் என்ன, செக் டிஸ்ஆனர்டா இருந்துச்சுன்னா அது. தென் பை பில் பேபிள் அக்கௌண்ட், பில் பேபிள் அக்கௌண்ட் டிஸ்ஆனர் இருந்துச்சுன்னா இந்த சைடு வரும். தென் டெபிட் சைட்ல என்ன வரும், கேஷ் பெய்டு. நம்ம ஏதாவது கேஷ் பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா கேஷ் பெய்டு வரும். ஓகேவா? பை டு பேலன்ஸ் brought டவுன் வந்து செக் பெய்டு. செக்னா கேஷா பே பண்ணிருக்கோம்னா கேஷ் வரும், இல்ல த்ரூ பேங்க் மூலியமா பே பண்ணிருக்கோம்னா செக் மூலியமா பே பண்ணிருக்கோம்னா பேங்க் அக்கௌண்ட் வரும். தென் டு பில்ஸ் பேபிள் அக்செப்டட் எல்லாமே இந்த சைடு வரும். அக்செப்டட் அதாவது பில் அக்செப்டட் வந்து இந்த சைடு வரும், பில் வந்து டிஸ்ஆனர்ட் எல்லாம் இந்த சைடு வரும். ஓகேவா? தென் டிஸ்கவுண்ட் ரிசீவ் என்ன, நம்ம வாங்கின பொருளுக்கு நமக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னா அது டிஸ்கவுண்ட் ரிசீவ். ஓகேவா? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் என்ன, ஏதாவது ஐடியா இருக்கா யாருக்காவது? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் சேல்ஸ் ரிட்டர்ன் என்ன? மதுமிதா, பிரமதா, ஏதாவது ஐடியா இருக்கா? தீரன்? பர்ச்சேஸ்னா அவங்க வாங்கி ரிட்டர்ன் பண்றாங்க, சேல்ஸ்னா அவங்க வாங்கி அவங்க விற்கிறாங்க மேம். ஓகே. சோ நான் கேக்குறது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் சேல்ஸ் ரிட்டர்ன்னா என்ன? ஐடியா இல்லையா? இதை நீங்க 11th படிச்சுக்கணுமே. மேம் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் மீன்ஸ் நம்ம வாங்குறப்போ நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு ரிட்டர்ன் பண்றது மேம். சேல்ஸ் நம்ம பண்றோம் மீன்ஸ் அந்த ப்ராடக்ட் வந்து ஏதாச்சும் டேமேஜா இருந்தா அவங்க நமக்கு ரிட்டர்ன் பண்றது சேல்ஸ் ரிட்டர்ன். எக்ஸாக்ட்லி. ஸோ அதேதான். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்னோ சேல்ஸ் ரிட்டர்னோ இட்ஸ் சிம்பிள். காமன் வந்து ஒரு ஒரு பொருள் வாங்கிருக்கிறோம் இல்ல வித்திருக்கிறோம், அந்த பொருள் வந்து டிஃபெக்டிவா இருக்கு, இல்ல டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ அப்ப நமக்கு என்ன ஆகுது, நம்ம வித்த பொருளோ இல்ல நம்ம வாங்கின பொருளையோ நம்ம என்ன பண்றோம், எதர் ரிட்டர்ன் ஆர் நம்ம வந்து கெட் பேக் பண்றோம். ஸோ அதுதான் வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆர் சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ சேல்க்கும் சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து ரிலேட் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஸோ இப்போ புரிஞ்சுது தானே? இந்த ரெண்டு இந்த 4 டேர்ம்ஸ் வந்து என்னென்னங்கிறது புரிஞ்சுது தானே? ஸோ ஏன்னா இது தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து சம்ஸ் வந்து போடுறப்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் எனக்கு ஒவ்வொரு டேர்மும் உங்களுக்கு மீனிங் தெரியுதா அப்படின்னு நான் வந்து செக் பண்றேன். ஓகேவா? அதே பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ போட்டுட்டு க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ இதுதான் வந்து ஃபார்மேட் ஆஃப் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஃபார்மேட்ல ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். ஓகே. தீரன் உனக்கு மேம் டவுட் ஏதாவது இருக்காப்பா இதுல? இல்ல மேம், புரிஞ்சு. Sum போலாம். So from the following details, calculate credit purchase. So credit purchase வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன கொடுத்திருக்காங்க, creditors as on 1st April 2018 50,000 கொடுத்திருக்காங்க.
ஸோ கிரெடிட்டர்ஸ் ஆஸ் ஆன் ஃபர்ஸ்ட் என்னன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. தென் ரிட்டர்ன் அவுட்வர்ட்னா என்ன? வெளியே போயிருக்கு. ரிட்டர்ன் அவுட்வர்ட்னா வெளியே போறது, விச் மீன்ஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இன்வர்டு, அதாவது டைரக்டா வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுக்காம சம்டைம்ஸ் இன்வர்ட் அவுட்வர்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரிட்டர்ன் அவுட்வர்டுனா வாங்கின பொருளை நம்ம திருப்பி ரிட்டர்ன் பண்றது, அதாவது பர்ச்சேஸ் ரிட்டர்னை தான் ரிட்டர்ன் அவுட்வர்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ரிட்டர்ன் இன்வர்டுனா சேல்ஸ் ரிட்டர்ன், அதாவது நம்ம வித்த பொருள் நமக்கு உள்ள வருது, அதனால அந்த சேல்ஸ் ரிட்டர்ன் இல்லைன்னா ரிட்டர்ன் இன்வர்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிட்டர்ன் இன்வர்ட் அவுட்வர்ட் புரிஞ்சுதா? இது இந்த டேர்ம்ல ஏதாவது டவுட் இருக்கா? No, ma'am. ஓகேடா. ஸோ தென் கேஷ் பெய்ட் டு த கிரெடிட்டார்ஸ் வந்து லைக் கொடுத்துட்டாங்க. தென் க்ளோசிங் பேலன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு நீங்க சம் போடுறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ பை பேலன்ஸ் brought down எவ்வளோ? ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 50,000. ஓகேவா? அதே மாதிரி பர்ச்சேஸ் ஓகே கேஷ் பெய்டு வந்து என்னது? கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ் வந்து 1,60,000. தென் ரிட்டர்ன் அவுட்வர்ட் என்ன? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எவ்வளோ? 6,000. க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ? 70,000. ஸோ இப்போ இந்த சைடு தான் உங்களுக்கு டோட்டல் அதிகமாக வரும். 2,36,000 வரும். 2,36,000 இருந்து 50,000 மைனஸ் பண்ணா 1,86,000. இட்ஸ் யுவர் கிரெடிட் சேல்ஸ். புரிஞ்சுதா? அங்க லைக் இதுல இந்த சம்ல ஏதாவது டவுட் இருக்கா? No, ma'am. நெக்ஸ்ட் லைக் தீரன் டவுட் இருக்கா? ஃபைனா? எஸ் மேம். ஓகே ஓகே. தென் பில் பேபிள் அக்கௌண்ட். அவ்வளவுதான் சம் முடிஞ்சு. ஓகே நெக்ஸ்ட் ஃபார்மட் ஆஃப் பில் பேபிள் அக்கௌண்ட். பில் பேபிள் அக்கௌண்டோட ஃபார்மட் என்னன்னா லைக் லைக் கேஷ். ஸோ இன்சைட் டெபிட் சைட் பார்த்தலாம். டு கேஷ் பேங்க் அக்கௌண்ட் டெட்டர், அதாவது பில் பே ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது வரும். தென் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்னா பில் பேபிள் டிஸ்ஆனர்ட்னா நம்ம பண்ண லைக் பில் பே பண்ணியிருக்கோம், அது வந்து லைக் அமௌண்ட் இல்லாம அது என்ன இருக்கு? டிஸ்ஆனர்ட் ஆயிருக்கும். ஸோ அது. தென் க்ளோசிங் பேலன்ஸ் இதெல்லாம் வந்து டெபிட் சைட்ல வரும். கிரெடிட் சைட்ல என்ன வரும்? ஓப்பனிங் பேலன்ஸ், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், அதாவது பில் அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து கிரெடிட் சைட்ல வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லைக் பில் பேபிள் ஃபார்மெட். ஓகேவா? ஸோ சம்ஸ் வந்து பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் லைக் 15 சம் பார்க்குறோம். 15 சம் வந்து இதுல வந்து டோட்டல் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி வந்து டோட்டல் சேல்ஸ்ங்கிறது கேஷ் சேல்ஸும் கிரெடிட் சேல்ஸும், அதே மாதிரி பர்ச்சேஸ் வந்து கேஷ் பர்ச்சேஸ் பிளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ். ஓகேவா? ஸோ sundry creditors as on 1st April 2000 like 75,000. Bill payable as on 1st April 2017 வந்து 60,000. Paid in cash to creditors வந்து 3,70,000. Paid for bill payable வந்து 1 lakh. Purchase return வந்து 15,000. Cash purchase வந்து 3,20,000. Creditors அதாவது closing balance வந்து 50,000. Bill payable closing balance வந்து 80,000. ஓகேவா? ஸோ இதை வச்சு ஃபர்ஸ்ட் வந்து பில் பேபிள் அக்கௌண்ட் போடுறீங்க. பில் பேபிள் அக்கௌண்ட்ல என்ன வரும்? கேஷ், அதாவது பில் பே பண்ணது. ஓகேவா? பில் பே பண்ணது எவ்வளவு வருது? 1 lakh வருது. தென் க்ளோசிங் பேலன்ஸ் என்ன? 80,000. ஓகேவா? ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ? பில் பேபிளோட ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 60,000. ஓகேவா? சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ? பில் பேபிள் cash வந்து bill payable. ஓகே ஓகே ஃபைன். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ அப்போ வந்து உனக்கு இந்த சைடு தான் அதிகமாக வரும், விச் மீன்ஸ் டெபிட் சைடு, அதாவது கேஷ் நீ பில் பே பண்ணதும் க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ எவ்வளோ வருது? 1,80,000. ஸோ 1,80,000 இருந்து உங்களோட ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன பண்ணிட்டீங்க? மைனஸ் பண்ணிட்டீங்க. 60,000 மைனஸ் பண்ணீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் 1,20,000. ஸோ 1,20,000 தான் என்னது? உங்களோட பில் அக்செப்டட், அதாவது லைக் ஓவரால் பில் ரிசீவ் லைக் பேபிள் அமௌண்ட். ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்ல என்னென்ன வரும்? லைக் பெய்ட் டு கிரெடிட்டர்ஸ் என்ன? 3,70,000. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து 15,000. ஓகேவா? பில் பேயபிள் என்ன?
லைக் பில் பேபிள் நம்ம பே பண்ணிருக்கிறது எவ்வளோ 1,20,000 ஓகேவா. ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கிரெடிட்டர்ஸ் எவ்வளோ 75,000. ஸோ டோட்டல் லைக் க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 50,000. ஸோ இந்த சைடு லைக் விச் மீன்ஸ் டெபிட் சைடு அதிகமாக வரும். ஸோ ஆட் பண்ணீங்கன்னா 5,55,000 வரும். ஸோ அதுல இருந்து 5,55,000 இருந்து ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து -75,000 மைனஸ் பண்ணீங்கன்னா 4,80,000. இதுதான் உங்களோட கிரெடிட் சேல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பில் பேபிள் அக்கௌண்ட் போட்டோம். பில் பேபிள் அக்கௌண்ட்ல வந்து பில் எவ்வளோ நம்ம வந்து லைக் பே பண்ணிருக்கோம் அப்படிங்கறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதை வச்சு டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்போ வந்து வி காட் த கிரெடிட் பர்ச்சேஸ். ஓகே, கிரெடிட்ல எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணி லைக் கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளோ அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா. ஸோ இப்போ கேஷ் பர்ச்சேஸ் வந்து 3,20,000 பிளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து 4,80,000. ஸோ டோட்டலா எவ்வளோ வருது 8 லேக். ஸோ இதுதான் வந்து உங்களோட டோட்டல் பர்ச்சேஸ். ஸோ இந்த சம்ல ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். ஓகே, வேற லைக் தீரன் 3 பேருக்குமே ஃபைன் தானே? ஏதாவது டவுட் இருக்கா? நோ இல்ல மேம். மேம். ஓகே, இது கிளியரா இருக்கும். ஓகே, இதோட எக்ஸசைஸ் சம் வந்து லைக் எதுல இருக்கும்னா லைக் அப்படியே உங்களுக்கு லைக் எக்ஸசைஸ்ல இருக்கும். ஸோ அதை வந்து ஜஸ்ட் லைக் பாக்குறீங்களா ஒன்ஸ் லைக் கிளாஸ் ஒர்க்ல ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை நீங்க சம்ஸ் பார்த்தாலும் சரி, ஒன்ஸ் பாக்குறீங்களா இந்த லைக் லைக் எடுத்ததை வச்சு அதை உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்னு ஒன்ஸ் பாக்குறீங்களா? ஓகே மேம். ஏன்னா இதுக்கு அடுத்து வர்றது ரெண்டு எல்லாமே கம்பைன் பண்ணி போடுவீங்க. ஸோ இது வரைக்கும் கிளியரா இருந்தா தான் நான் கம்பைன் சம் எடுக்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டா இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஜஸ்ட் ஒன்ஸ் அந்த எக்ஸைஸ் சம்ஸ் வந்து கோத்ரூ பண்ண சொல்றேன். ஸோ கோத்ரூ பண்ணிட்டு சொல்லுங்க. இன்னைக்கு ஒரே ஒரு பெரிய சம் இந்த 16 சம் மட்டும் பார்க்கல. ஏன்னா நான் ரொம்ப லைக் அடுத்தடுத்து டம்ப் பண்ணனா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஸோ இப்போ நீங்க கோத்ரூ பண்ணி முடிச்சுட்டு சொல்லுங்க, நான் 16 சம் மட்டும் எடுக்கிறேன். ஸோ அதோட இன்னைக்கு வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு வந்து இது எல்லாமே ரீகால் பண்ணிட்டு வந்துடுச்சு. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நாளைக்கு கிளாஸ் கேளுங்க. ஒரு டவுட், நாளைக்கு எல்லாருக்கும் ஸ்கூல் இருக்கா? நோ மேம். ஓகே, பிரமதா உனக்கு? நோ மேம். ஓகே, தீரன்? ஸ்கூல் இருக்கா நாளைக்கு? தீரன் மேம். நாளைக்கு ஸ்கூல் இருக்காப்பா உனக்கு? ஆமா மேம், இருக்கு மேம். எப்போ முடியும் ஸ்கூலு? 4:30க்கு முடிஞ்சிடும் மேம். ஓகே, அப்ப நாளைக்கு கிளாஸ் வந்து 7 to 8 ஓகேவா உங்களுக்கு? 7:30 வச்சுக்கலாமா மேம்? 7:30 ஓகே. மதுமிதா அண்ட் பிரமிதா உங்களுக்கு 7:30 ஓகேவா? ஓகே மேம். ஓகே மேம். ஓகேடா. ஸோ அப்ப நாளைக்கு வந்து 7:30 to 8:30 கிளாஸ் ஓகேவா? நாளைக்கு உங்களுக்கு ஓகே கரெக்டா மேம். ஜாயின் பண்ணி ஓகேவா? ஓகே மேம். ஓகே மேம். லைக் நான் குரூப்லயும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ ரீகால் பண்ணிட்டு லைக் அதை ரெஃபர் பண்ணிட்டு சொல்லுங்க.
Ma'am, for me clear, ma'am. ஓகே மேம், கிளியர் மேம். தீரன் உனக்கு ஃபைனா பாத்தியா? இந்த டவுட் இருக்கா? மதுமிதா பிரமதா லைக் இந்த வீக் டெஸ்ட் வச்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் சாப்டர் லைக் நாளைக்கு நான் வந்து லைக் இன்னைக்கு 16 முடிச்சிட்டோம்னா 17 18 19 20 4 செம்ஸ் தான் இருக்கும். ஸோ நாளைக்கு அது நான் முடிச்சிருவேன். ஸோ முடிச்சிட்டேன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து இந்த சண்டே டெஸ்ட் வச்சுக்கலாமா? Yes, ma'am. ஓகே மேம். ஓகே. ஸோ அப்போ நாளைக்கு நான் எடுத்த வரைக்கும் நாளைக்கு டைம் லைக் லீவ் தானே ஸ்கூலு. ஸோ ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கேஸ் ஏதாவது டவுட்னா நாளைக்கு கிளாஸ்ல கிளாரிஃபை பண்ணிட்டா ஸோ சண்டே டெஸ்ட் வந்து ஃபைன் ஆகும். ஓகேவா? ஓகே மேம். ஓகே.
16 சம் லைக் தீரன் ஃபைனா எக்ஸாம் போலாமா? ஹலோ தீரன் கேக்குதா? எஸ் மேம். சம் பாத்துட்டு இருக்கியா இல்ல டைம் வேணுமா? ஆமா மேம், பார்த்துட்டு இருக்கேன் மேம். ஓகே 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 பாரு. சப்போஸ் மீட்டிங் எண்ட் ஆச்சுன்னா நான் வந்து